வணக்கம். இப்போ புதுசாக பத்மா சூப்பர் மார்க்கெட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து காட்பாடியில் கல்புதூர்லன்ற ஊரில் இருக்குது. மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா போக்குவரத்து வசதியோடு தான் இருக்குது இந்த ஊர். இங்கே வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து சூழ்நிலை பார்த்து, கிராமத்து சூழ்நிலைலாம் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிராசரி ஐட்டம், ஹோம் நீடட் ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அது இல்லாமல் எல்லா மேக்ஸிமம் எல்லா வீட்டு உபயோகப் பொருள் எல்லாமே இருக்குது. வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு அனைத்தும் இருக்குது. இது திடீர்னு நான் யோசிச்சோ ஆரம்பிச்சதில்லை. லாங் டைமில் நான் யோசித்தேன். ஒரு 4-5 வருஷமாக யோசித்தேன். நான் ரொம்ப நாள் பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு எந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்க்க ஆரம்பிக்கும்போது க்ராசரி வந்து நல்ல வெல்நோனாக இருந்தது. நம்ம ப்ராடக்ட்டு எல்லாமே ஐட்டம்லாம் தெரியும், சில இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட்ஜெட்டு நமக்குள்ளே இருக்கும். இதுக்கு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஹோம் அப்ளையன்சஸோ மற்றதெல்லாம் போனோம்னா காம்படிட்டர் ரொம்ப அதிகம். இப்போ இது அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம மக்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம வந்து கொடுக்கும்போது குறைந்த விலையில் தான் கொடுக்கணும். குறைந்த விலையில் கொடுக்கும்போது நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும். மக்கள் நம்மளை நோக்கி வருவாங்க. இதை எதிர்பார்த்து தான் நான் வந்து இதை திங்க் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். இது 4-5 வருஷமாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பல கன்சல்டண்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டு கிடையாது. நான் வந்து எம்பிபி ஃபீல்டு தான். லாஸ்ட்டு 24-25 இயர்ஸாக இருந்தேன். இந்தியாவில் பல ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கல்ஃபில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு டைம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி தான் ஒரு ஐடியா வந்தது. நம்ம ஊரில் போய் என்ன பண்ண போகிறோம், செட்டில் ஆக போகிறோம். ஏஜ் அரௌண்டு 50 ஆக போகுது. இந்த ஏஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இப்போ தான் எது வேணாலும் பண்ணலாம். ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு, லேட் நைட்டு ஒர்க் பண்ணுறதுலாம் பண்ண முடியும். ஆஃப்டர் 55 60 எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நான் ரொம்ப திங்க் பண்ணி இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அது இப்போது வந்து நான் கூகுளில் செக் பண்ணும்போது பல இதுக்கு கன்சல்டன்ட்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு அப்போ தான் தெரியும். சரி, அதில் நான் பல கன்சல்டண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஹவா கன்சல்டன்ட்டு கொஞ்சம் ஃபேவராக இருந்த மாதிரி இருக்குது. நான் அதில் ஹவா கன்சல்டன்ட் நான் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு 160 to 170, 150 to 168 நம்ம இருந்தது. அப்போவே நான் பார்த்தேன். சரி, இவ்வளோ ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நானும் சில பேரை கொஞ்சம் வெரிஃபை பண்ணேன். அவங்களே நான் கேட்கும்போது நல்லா ஹோப்பாக தான் சொன்னாங்க. எல்லாருமே ஆரம்பித்தவங்க எல்லாருமே ஹோப்பாக சொன்னாங்க. அதில் அந்த டீம் வந்து நமக்கு எல்லாருமே நம்ம எப்போ போய் அவங்ககிட்ட பேசுகிறோமோ அதுலேருந்தே அவங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு அவங்க ஆஃபீஸில் சென்னை வந்து ஸ்பென்சர் பிளாஸில் மிஸ்டர் முகமது கலீமை தான் பார்த்தேன். அவர் பார்த்து பேசும்போதே கொஞ்சம் அட்ராக்ஷனோடு தான் பேசினார். சரி, நான் அட்வான்ஸு எதுவுமே பே பண்ணலை. உடனே இடத்து ட்ராயிங்கு கேட்டார். லேஅவுட்டோடைய ட்ராயிங் கொடுத்தேன். உடனே அவர் என்ன பண்ணார், ரேக் சப்ளையரை பார்த்து அனுப்பி மெஷர்மெண்ட் எடுக்க சொல்கிறாரு. நான் வந்து அது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுக்கல. ஜஸ்ட்டு நான் பேசினேன். ஒரே ஒரு வாட்டி தான் மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஃபோனில் தான் ஒரு வாட்டி பேசணும். உடனே அனுப்பவே எனக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்தது. அவர் என் மேலே நம்பிக்கை வச்சாரானது எனக்கு தெரியாது. அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி. ஆனால் அவருக்கு நம்ம பேசும்போது சொன்னார், நீங்கள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். நான் இது மாதிரி இந்த ஃபீல்டு கிடையாது அப்படின்னா, நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோங்க, இதெல்லாம் நாங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன எப்படி ஃப்ரம் த இடம் பார்த்ததுலேருந்து லே அவுட் எப்படி ரேக் பண்ணணும், ரேக்கோட கலர்லாம் நம்ம தான் சூஸ் பண்ணோம். ரேக்கு பட் அவங்க என்னென்னா இந்த சப்ளையர் போவோம், அந்த சப்ளையர் போகலாம், அந்த அளவுக்குலாம் ஃபோர்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. நம்மள இது இருக்குது, உங்களுடைய சாய்ஸ், அவ்வளோதான். அவங்க சொல்கிறது அவ்வளோதான். நம்ம வந்து சில பேர் வந்து இல்லை இந்த மேக் போனால் தான் நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நாமளும் அவங்க சொல்கிறதே நாமளும் போனதும் கிடையாது. நம்மளுடைய கன்வீனியன்ட் எப்படியோ சிலதெல்லாம் வந்து ப்ராடக்ட்டு இப்போ வந்து உள்ள மெயின் லே அவுட்டு எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. சப்ளையர்ஸு எல்லாமே சூஸ் பண்ணி நம்ம சப்ளையர்ஸ் விசிட்டு வெண்டர்லாம் யார் அந்த லிஸ்ட்டு கொடுத்து சப்ளையரை போய் பார்த்தோம். சென்னையில் பார்த்தோம், வேலூரில் பார்த்தோம், ஆற்காட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்கன்னு கேட்டால் அதுலேருந்து நாம் ஒரு ஃபைனல் பண்ணி, ஏன்னா சென்னையிலேருந்து சில மெட்டீரியல் வந்து அது டிரான்ஸ்போர்ட், ஏன்னா நம்ம வேலூரில் வைக்கிறோம், டிரான்ஸ்போர்ட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அதனுடைய டிரான்ஸ்போர்ட்டில் எவ்வளோ கட் ஆகுது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஆற்காட்டில் வாங்குங்க, வேலூரில் வாங்குங்க.
ஆனால் அதுவே போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் அங்கே போய் சர்ச் பண்ணி அதை போய் பார்த்து அதை மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஹவாவை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஹவாவை பார்த்துட்டு கூகுளில் பார்த்துட்டு நேராக போயிடல. ஏன்னா யாரும் அந்த மாதிரி போகாதீங்க, அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா நான் ஒரு 10 to 15 ஏற்கனவே அவங்க பண்ண கஸ்டமரை போய் நேரில் பார்க்கல, பட் பை ஃபோனில் தான். ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. ஃபோனில் தான் நான் போயிட்டு ஃபோனில் பேசி அவங்க கம்யூனிகேட் பண்ணி எப்படி இருக்கான்னு கேட்ட பிறகு எனக்கு திருப்தி வந்த பிறகு தான் நான் பார்த்தேன். சில கன்சல்டன்ட் இருக்காங்க, பட் ஒன்லி லேஅவுட்டு கொடுத்தா அவங்களே ரேக்கு போடுறது, அவங்களே மெட்டீரியல் போடுறது. அது என்னென்னா நாளைக்கு நாம் ஒரு ப்ராடக்ட் போடணுன்னா அது அவங்களுடைய சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகாது, அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். பட் இவங்க அப்படிலாம் கிடையாது. இந்த கடையில் இது விற்குது, நீங்கள் போய் வாங்குங்க, தரமாக இருக்கும். அவங்க சொல்கிறது கம்பேர்ட் டு ரேட்டு, குவாலிட்டி எல்லாத்துலேயும் நல்லா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். அதோட நீங்கள் சாய்ஸ் பண்ணிங்கன்னா அது அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓகே சார் இது கூட நீங்கள் போகலான்னு சொல்லுவாங்க. போகக்கூடாது, அவங்க சரியாக உங்களுக்கு சப்ளை பண்ண மாட்டோம், அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீட்பேக்கு நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. பட் கோஆப்ரேஷன் அதான் சொல்லிட்டேன். கோஆப்ரேஷன் நான் அந்த மாதிரி பிலீவ் பண்ணலை. ஏன்னா நான் அட்வான்ஸு கொடுக்கவே இல்லை. தே ஸ்டார்டட் தேர் பார்ட் ஆஃப் ஜாப். அதை தான் சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. இதை மாதிரி நீங்கள் அவங்கள மீட் பண்ணி பேசும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. அவங்க இந்த டைமிங்லாம் பார்க்குறது கிடையாது. ஈவன் நான் இப்போ இந்த பேட்டி தரும்போது கூட 10:30 ஆகுது. ஸோ எனக்கு லாஸ்ட்டு 3 week to 4 week அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன்.